ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சி மலைக்கோட்டையில் இருக்க நந்தி கோயில் தெருவில் நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். பாருங்கள், மலைக்கோட்டையிலேருந்து இறங்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நந்தி கோயில் தெருக்கிட்ட என்ட்ரு ஆகிட்டோம். பாருங்கள், போயிட்டுருக்கோம். கோயில் ஆர்ச்சி வருது பாருங்கள், நாகநாத சுவாமி திருக்கோயில்னு. கோயிலுக்கு பக்கத்துலேயே கடையெல்லாம் இருக்குது. பூஜைக்கு தேவையான ஜாமான், அர்ச்சனை ஜாமான், வில்வ இலை எல்லாமே கடையெல்லாம் ஃப்ரண்ட்லேயே இருக்குது பாருங்கள். கோயிலுக்கிட்ட போகிறோம். பாருங்கள், ஆர்ச்சி பாருங்கள். கோயிலில் என்னென்ன கிழமையில் என்னென்ன பரிகாரம், பஞ்சமி திதி எல்லாம் எப்போ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கைலி மதுவெல்லாம் அருந்திட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா பழங்காலத்து கோயில் பாருங்கள். ராமலிங்க அடிகள் சுவாமி வச்சுருக்காங்க. காளகஸ்தி போக முடியாதவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம். கால சர்ப்பதோஷம் போக்கும் நாகநாத சுவாமிகள். இங்கே பாருங்கள், நவகிரகம் இருக்குது. இங்கே சனிப்பயிற்சி அப்போ சனிப்பயிற்சி நல்லா சிறப்பாக இங்கே நடக்கும். அது நடந்து முடிஞ்ச பிறகு சனி பகவான் வந்து வீதி உலா வருவாங்க. ஃபுல்லாகவே சுவாமிலாம் இருக்காங்க பாருங்கள். ஐயப்பன் எல்லாமே எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே இருக்குது பாருங்கள். பழங்காலத்து கோயில், நல்ல தூண்லாம் பாருங்கள், பழங்காலத்து தூண். இந்த கோயிலோட வரலாறு பார்த்தா கால சர்ப்பதோஷம் போகும், ராகு கேது தோஷம் இதெல்லாம் போக்குற கோயில்னு சொல்கிறாங்க. பரிகார தலம்னே சொல்கிறாங்க. திருச்சி நந்தி கோயில் தெருவில் அமைந்திருக்கு இந்த கோயில். ஆனந்தவல்லி அம்மன் சுவாமி திருக்கோயில் இருக்குது. கோயில் அருகிலேயே மலைக்கோட்டை அருள்மிகு மட்டுவார்கொல்லி அமையில் தாய்மானவர் சுவாமி திருக்கோயில், உச்சி பிள்ளையார் சன்னதியுமே அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து சாரமா முனிவர் வந்து சிவபெருமானை வேண்டி தவ இருந்திருக்காரு. அப்போ வரம் பெறுவதற்காக வயதான காலத்தில் அவரால் மலை மேலே ஏற முடியல. தாய்மானவர் வந்து வழிபட முடியலைன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தாய்மானவர் வந்து இங்கே நாகநாதராகவே காட்சியளித்ததாக சொல்கிறாங்க. இது நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. காளகஸ்தி போக முடியாதவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே பூஜையெல்லாம் சிறப்பு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு வாங்க. காளகஸ்தி போக முடியாதவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வரலாம். பஞ்சமி திதியில் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் எங்கள் பப்பி மீனாட்சி டூர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்